இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். தண்ணீர் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? இந்த வார்த்தையே நமக்கு பெரிய குறிப்பை கொடுக்கிறது. பேப்டைஸ் என்ற ஆங்கில சொல் கிரேக்கத்தில் பேப்டிசோ என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. அதற்கு தெளித்தல் அல்லது ஊற்றுதல் என்ற அர்த்தம் இல்லை. அதற்கு முழுமையாக மூழ்கடித்தல், நீரில் முழுவதும் மூழ்குதல் என்ற அர்த்தமாகும். உடல் முழுதும் நீரில் மூழ்குவது இதன் முக்கியமான பொருள். மேலும் இது சபைக்கு பிறகு உருவாகிய பாரம்பரியமோ அல்லது விருப்பத்திற்குரிய ஆலோசனையோ அல்ல. இது இயேசுவின் நேரடியான கட்டளையாகவே தரப்பட்டுள்ளது. உண்மையில் எல்லாமே அவருடைய அந்த கட்டளையிலிருந்து துவங்குகிறது. அதையே மகா ஆணை, மகா கட்டளை, கிரேட் கமிஷன் என்று அழைக்கிறார்கள். கவனியுங்கள், அவர் போய் சீடராக்குங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. மிகவும் தெளிவாக அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து என்று அவர் கூறியிருக்கிறார். சரி, அப்படியானால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? அந்த சடங்கின் நோக்கம் என்ன? இன்று நாம் சில தியாலாஜிக்கல் ஆதாரங்களை ஆராய்ந்து இதை புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு செயலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள 3 வல்லமையான வழிகளை நாம் பார்ப்போம். நம்முடைய திட்டம் இதுதான். முதலில் அடிப்படை கட்டளையை பார்ப்போம். பிறகு அது எப்படி நடைமுறையில் அமையப்பட்டது என்று பார்க்கலாம். அதன் பிறகு தனிப்பட்ட அளவில் இதன் அர்த்தம் என்ன, பிரபஞ்ச அளவில் என்ன அறிவிப்பு செய்கிறது மற்றும் இவை அனைத்தும் எப்படி ஒன்றோடு ஒன்று பொருந்துகிறது என்பதை ஆராயலாம். முதலில் அடிப்படை கட்டளையுடன் தொடங்குவோம். ஞானஸ்நானம் நூற்றாண்டு காலங்களாக வளர்ந்து வந்த பாரம்பரியம் அல்ல. அது இயேசுவிடமிருந்து நேரடியாக வந்த ஒரு தெளிவான கட்டளை. சுவிசேஷங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்தேயு ஞானஸ்நானத்தை சீடர்களை உருவாக்கும் வழிகாட்டியாக காட்டுகிறார். அது அந்த செயலின் அவசியமான பகுதி. ஆனால் மார்க்கு அதை நேரடியாக இரட்சிப்போடு இணைக்கிறார். அதனால் ஆரம்பத்திலேயே இது ஒரு சாதாரண ஆலோசனை அல்ல, மிக அவசியமான படியாகவே அமைகிறது. அப்படியானால் அந்த கட்டளையை கேள்விப்பட்டவர்கள், முதற்கால கிறிஸ்தவர்கள் எப்படி பதில் அளித்தார்கள்? இதுதான் நம்முடைய அடுத்த பகுதி, அப்போஸ்தலர் நடைமுறை. இதை சற்று யோசித்து பாருங்கள். சபை உருவான முதல் நாள், பெந்தைகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் பேதுரு எழுந்து உரை நிகழ்த்தினார். அவர் கொடுத்த முக்கிய அழைப்பு என்ன? சிறிய குழுவில் சேருங்கள் என்பதா? இல்லை, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள் என்பதுதான். இது பின்னர் வரும் விஷயமல்ல. உடனடியாக கேட்ட முதல் பதில் இதுதான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பாருங்கள். பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள், அதாவது வேறு பின்னணிகள், வேறு சூழல்கள், பெரிய கூட்டம், அரசு அதிகாரி, சிறை காவலர், எல்லோருக்கும் ஒற்றுமையாக இருந்த ஒரு காரியம் என்ன? அவர்கள் விசுவாசித்த உடனே கதை நேரடியாக ஞானஸ்நானத்திற்கு திரும்பியது. இது கட்டளை என்பதையும் நடைமுறை என்பதையும் நாம் ஸ்தாபித்து விட்டோம். ஆனால் இவை எல்லாம் என்ன குறிக்கிறது? அடுத்த அடுக்கு ஒரு தனிப்பட்ட படம். முதலில் இது குடியுரிமை மாற்றம் போல. இது ஒரு மீட்பு பணி. இருளின் ஆட்சியிலிருந்து ஒருவரை மீட்டு குமாரனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து புதிய பாஸ்போர்ட் கொடுப்பது போன்றது. இது முழுமையான விசுவாச மாற்றம். நீங்கள் கூறுகிறீர்கள், அதாவது நான் பழைய ஆட்சியாளருக்கு விசுவாசமாக இல்லை, இந்த புதிய ராஜாவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்பதாக. மேலும் இது புதிய ராஜ்யம்
மட்டுமல்ல, புதிய குடும்பமாகும். யோசனை இப்படி செல்கிறது: நாம் அனைவரும் ஆதாமின் சந்ததியில் பிறந்தவர்கள். உடைந்த பாவமிக்க இயல்பை சுமந்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஞானஸ்நானம் நம்மை புதிய குடும்பத்தில், கிறிஸ்துவில் புதிய படைப்பு, சிருஷ்டி என்பதில் இணைத்து காட்டுகிறது. இது புதிய ஆரம்பம். இந்த புதிய அடையாளம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் விதம் மிகவும் வல்லமையானது. இந்த புதிய அடையாளம் 4 படிகளில் காட்டப்படுகிறது. மேலும் நீங்கள் இயேசுவின் கதைக்குள் நீங்கள் செல்கின்றீர்கள். அவரின் மரணம், இது நீங்கள் உங்களின் பழைய சுயத்திற்கு இறப்பதை போன்றது. அவரின் அடக்கம், நீரில் முழுமையாக மூழ்கும் போது நீங்கள் அதை செய்கின்றீர்கள். அவரின் உயிர்த்தெழுதல், அது நீங்கள் புதிய முழுமையான வாழ்க்கைக்கு மேலே வரும் தருணம். அவரின் மேலேறல், அது உங்கள் புதிய நிலையை, புதிய ஆவிக்குரிய அதிகாரத்தை சுட்டிக்காட்டுகிறது. இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம், ஒரு ஆதாரம் ஞானஸ்நானத்தை பழைய வாழ்க்கைக்கான இறுதி அஞ்சலி, அடக்க ஆராதனை என கூறுகிறது. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அல்லவா? ஒருவரை மரிக்க செய்வதற்காக அல்ல, அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் என்பதற்காக அடக்க ஆராதனை நடக்கிறது. அதுபோல ஞானஸ்நானம் உங்களுடைய பழைய சுயம் போய்விட்டது, புதியவன் பிறந்து விட்டான் என்ற பொது அறிவிப்பு ஆகும். நமக்கு கட்டளை இருக்கிறது, வல்லமை மிக்க தனிப்பட்ட சித்தரிப்பு இருக்கிறது. இதை தொடர்ந்து ஒரு 3வது அடுக்கு இருக்கிறது. இது ஞானஸ்நானம் ஒரு பிரபஞ்ச அறிவிப்பு என்பதாகும். இது மிகவும் தைரியமான அறிவிப்பாகும். ஒருவர் ஞானஸ்நானம் பெறும்போது அது அமைதியான தனிப்பட்ட தருணம் மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய யுத்தமாகும். இது டைப்பாலஜி, வகைப்படுத்தல் என்ற கருத்தின் அடிப்படையில் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுகள் பின்வரும் நிஜத்தை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, நோவா மற்றும் அவரது குடும்பம் பெருவெள்ளத்திலிருந்து நீரின் வழியாக மீட்கப்பட்டனர். இது தண்ணீரின் ஞானஸ்நானத்தின் வழியாக விசுவாசி ரட்சிக்கப்படுவதை, மீட்கப்படுவதை முன்காட்டுகிறது. இதன் அடிப்படையில் ஞானஸ்நானம் ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது முறையான விசுவாச உறுதியாக மாறுகிறது. இந்த கருத்து ஒரு வேதாகமத்தின் பத்திக்கு செல்கிறது. நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என இது தேவனுக்கு முன் எடுத்த உறுதியாகும். இந்த அறிவிப்பு என்ன கூறுகிறது? ஒவ்வொரு ஞானஸ்நானமும் காணப்படாத ஆவிக்குரிய உலகிற்கு அனுப்பப்படும் பிராட்காஸ்ட் சிக்னல் ஆகும். நீங்கள் இப்பொழுது எந்த பக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்பதன் அறிவிப்பாகும். எந்த ஒரு வீழ்த்தப்பட்ட ஆவிக்குரிய சக்திக்கும் உனக்கு இங்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிற்கு கீழும் ஆட்சிக்கு கீழும் இருக்கிறேன் என்று கூறி ஒரு கொடி நாட்டுவதாகும். இது மண்ணில் உள்ள ஒரு கோடாகும். ஒரு ராஜ்யத்திலிருந்து மற்றொரு ராஜ்யத்திற்கு செல்வதன் அறிக்கையாகும். அதாவது வேதாகமும் இதை இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்திற்கு என கூறுகிறது. இது எல்லாம் நம்மை ஒரு நடைமுறை கேள்விக்கு கொண்டு வருகிறது. ஞானஸ்நானத்திற்கு இவ்வளவு அர்த்தம் இருந்தால் இதற்கு உண்மையில் யார் தகுதியானவர்கள்? இந்த பெரிய படியை செய்ய தயார் என யார் எண்ணப்படுகிறார்கள்? நீங்கள் வசனங்களை பார்க்கும்போது அது தெளிவான தொடரை, வழியை தருகிறது. இது மனம் திரும்புதலில் இருந்து ஆரம்பிக்கிறது. இது இதயம் மற்றும் மனம் மாறுவதாகும். அதாவது நீங்கள் பாவத்திலிருந்து தேவனிடம் திரும்புவதாகும். அதற்கு பிறகு விசுவாசம், இயேசுதான் உங்களின் இரட்சகர் என்பதன் தனிப்பட்ட விசுவாசம். இவை இரண்டும் முன் தேவைப்படும் காரியங்களாக பார்க்கப்படுகிறது. இதனால்தான் குழந்தை ஞானஸ்நானம் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. தனிப்பட்ட மனம் திரும்புதல் மற்றும் தனிப்பட்ட விசுவாசம் என்பது இதன் தேவை என்றால் ஒரு குழந்தையால் இதை செய்ய முடியாது. அதனால்தான் ஒருவரால் தங்களுக்கு என்று உணர்வுள்ள தனிப்பட்ட தீர்மானம் எடுக்கும் வயது வரை காக்க வேண்டும் என்று பல பாரம்பரியங்கள் விவாதிக்கின்றன. இது ஒரு விசுவாசியின் செயலாக பார்க்கப்படுகிறது. இரட்சிப்பிற்கு பின்வரும் முக்கியமான கீழ்ப்படிதலாகும். இது நம்மை மக்களுக்கு இருக்கும் மிகவும் பொதுவான கேள்விக்கு நம்மை கொண்டு வருகிறது.
குறிப்பாக அவர்கள் குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கும் பாரம்பரியத்தில் இருந்து வருவார்கள் என்றார். நான் குழந்தையாக ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் நான் மீண்டும் ஞானஸ்நானம் பெற வேண்டுமா? இது ஒரு கடந்த அனுபவத்தை நிராகரிப்பதல்ல, தனிப்பட்ட உணர்வுதான் இங்கு இதன் நோக்கம். வேதாகமம் ஒரு ஞானஸ்நானம் பற்றி பேசியிருந்தாலும் குழந்தையாக ஞானஸ்நானம் பெற்ற அநேகர் பெரியவர்களான பின் மீண்டும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவர்களுக்கு தவறாக இருந்ததை திருத்துவது என்பதல்ல, ஆனால் அவர்களுக்கு என்று எடுத்த ஒரு உணர்வுள்ள தனிப்பட்ட தீர்மானத்தை பொதுவாக அறிவிப்பதாகும். ஞானஸ்நானம் என்பது ஆழமான, மறுக்க முடியாத பொது உறுதி என புரிந்து கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துவத்தின் மைய கதையான இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் இவற்றோடு ஒரு விசுவாசி தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் தருணமாகும். இயேசுவின் சிலுவை பலியின் மேல் உள்ள விசுவாசத்தில்தான் மன்னிப்பு கிடைக்கிறது என்பதான கிறிஸ்துவ மைய நம்பிக்கை என்பதாகும். ஆனால் தண்ணீருக்கும் இரட்சிக்கின்ற மாய வல்லமைகள் இல்லை. ஒரு அணியின் ஜெர்சியை அணிவது அந்த அணிக்குள் உங்களை சேர்க்காது அல்லவா? முதலில் நீங்கள் அந்த அணியால் சேர்க்கப்பட வேண்டும். ஞானஸ்நானம் என்பது அந்த ஜெர்சி போல, அதாவது நீங்கள் ஏற்கனவே இயேசுவின் அணியில் இருக்கின்றீர்கள் என்பதை காண்பிக்க நீங்கள் அணியும் பொதுவான யூனிஃபார்ம் ஆகும். அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது ஒரு விசுவாசி அந்த பலியோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் வல்லமையான உடல் ரீதியான செயல். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் இதுதான். ஞானஸ்நானம் என்பது மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, இது ஏற்கனவே நடந்த ஆழமான ஆவிக்குரிய உண்மையின் ஒரு சாட்சியாகும். இதை ஒரு பொது ஆர்ப்பாட்டம், ஒரு பிரம்மாண்டமான உள் மாற்றத்தின் காட்சி கதை என நினைத்து பாருங்கள். இது எல்லாம் முதல் ஆதாம் என்று அழைக்கப்படுவருடன் தொடங்குகிறது. அவர்தான் மனித இனத்தின் உண்மையான தலைவன். மேலும் அவனின் விருப்பம் மற்றும் பாவத்தினால் விழுந்த உடைந்த இயல்பு அனைத்து மனித குலத்திற்கும் கொடுக்கப்பட்டது. இது தேவனிடமிருந்து பிரிவையும் ஏற்படுத்தியது. இதுதான் பழைய சந்ததி இனம். இங்குதான் இயேசுவின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறுகிறது. அவர் கடைசி ஆதாம் என அழைக்கப்படுகிறார், ஏனெனில் அவர் பழைய மனித இனத்தை சரி செய்ய வரவில்லை, அதை முடிவுக்கு கொண்டு வர வந்தார். அவர் சிலுவையில் மரித்து மொத்த விழுந்த சிருஷ்டியையும் தன்னில் மறைக்கப்பட்டது என்பது நம்பிக்கை. அதுவே கோட்டின் முடிவு. ஆனால் நிச்சயமாக கதை மரணத்துடன் முடிவதில்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் கடைசி ஆதாம் அல்ல, அவர் இரண்டாவது மனிதன், அதாவது ஒரு முற்றிலும் புதிய சிருஷ்டி, ஒரு புதிய ஆவிக்குரிய இனத்திற்கு தலைவர். அவரில் இருக்கும் எல்லாரும் அவரின் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில் பங்கு கொண்டு இந்த புதிய மனித குலத்திற்கு பகுதியாகின்றார்கள். ஞானஸ்நானத்தில் தண்ணீருக்கு அடியில் செல்வது உங்கள் பழைய வாழ்க்கைக்கான இறுதி சடங்காகும். அதாவது ஆதாமிலிருந்து உங்களின் பழைய சுயம் போய்விட்டது என்பதும் அது கிறிஸ்துவோடு மரித்துவிட்டது என்பதன் பொது அறிவிப்பாகும். அடக்கத்திற்கு பிறகு என்ன? விசுவாசிக்கு இது உயிர்த்தெழுதல். அந்த புது உண்மையின் சந்தோஷமான அறிவிப்புதான் தண்ணீரிலிருந்து வெளியே வருவதாகும். இது பார்க்கும் அனைவருக்கும் நீங்கள் புது அடையாளத்தோடு உயிரோடு இருக்கின்றீர்கள் என்றும் கிறிஸ்துவில் புது சிருஷ்டி என்பதன் புது இயல்பு என்பதை அறிவிக்கிறது. இது எல்லாம் இந்த வல்லமையான அறிக்கைக்கு கொண்டு வருகிறது. பழையவை போய்விட்டது, புதியவை வந்துவிட்டது. ஞானஸ்நானம் என்பது அந்த உண்மை நிலையின் அழகான பொது காட்சியாகும். ஒரு மனிதர் முழுமையாக நனைந்து எழுந்து நிற்கும்போது அவர்களின் மொத்த வாழ்க்கையும் நான் ஒரு புது சிருஷ்டி என்பதை உலகிற்கு அறிவிக்கும் தருணமாகும். நாம் ஆரம்பித்த இடத்திலே, ஆனால் இன்னும் ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு முடிக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது ஏதோ வினோதமான கட்டளை என்பதல்ல, அது ஒரு அறிக்கை. என்னது அறிவிக்கப்படுகிறது? ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கிறது. ஒரு பழைய வாழ்க்கைக்கான அடக்க ஆராதனை நடந்திருக்கிறது. மேலும் ஒரு புதிய வாழ்விற்கான உயிர்த்தெழுதல் தொடங்கி இருக்கிறது என்பதும் ஆகும். நான் ஜான் கோடியா. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம்.
மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.